எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு. எங்கள் ஓட்டு ரெட்டாலிக்கு தான். ரெட்டாலைக்கு என் ஓட்டு. என் ஓட்டு ஏடிஎம்கே ரெட்டாலைக்கு. என்னோட ஓட்டு உதயசூரியன். என் ஓட்டு டிவிக்கு. என் ஓட்டு உதயசூரியனுக்கு தான் எப்பயுமே. ஓட்டு உதயசூரியனுக்கு தான். ரெட்டாலிப்பா. என் ஓட்டு ரெட்டலி தான். எங்கள் வீட்டில் குடும்பத்தையே ரெட்டலி தான் ஓட்டு போடுவோம். என் ஓட்டு பிஜேபி. என் ஓட்டு ரெட்டலைக்கு தான். என் ஓட்டு ரெட்டாலி தான். என் ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு டிவி கேக். டிவி கேக்கு. என் ஓட்டு உதயசூரியன். என் ஓட்டு உதயசூரியனுக்கு தான். எங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான். உதயசூரியன் தான் நான் என்றைக்குமே. என் ஓட்டு வந்து எடப்பாடி ஐயாவுக்கு தான் இந்த ஓட்டு. என் ஓட்டு ரெட்டாலி. என் ஓட்டு வந்து ரெட்டலைக்கு தான். என் ஓட்டு ரெட்டலைக்கு தான். என் ஓட்டு ரெட்டாலிக்கு. என் ஓட்டு டிவிக்கு. என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிவி கேக். என் ஓட்டு டிவி கேக்கு. என் ஓட்டு ரெட்டாலிக்கு. என் ஓட்டு ரெட்டாலிக்கு. என் ஓட்டு டிவி கேக் போடுறேன். ஓட்டு ரெட்டலைக்கு தான். என் ஓட்டு ஏடிஎம்கே தான். என் ஓட்டு டிவி கேக்கு. உங்கள் ஓட்டு டிவி கேக்கு தான். என் ஓட்டு பிஜேபிக்கு தான் சார். என் ஓட்டு எடப்பாடியாருக்கு. ரெட்டை இலை சின்னம். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு டிவி கேக்கு விஜய்க்கு. என் ஓட்டு திமுகவுக்கு தான் எப்பவுமே. ஏடிஎம்க்கு வந்து தலைமை சரியில்லை, அதனால் வந்து மாற்றி போடலான்னு ஐடியா. ஏன்னா ஏடிஎம்க்கு வந்து அம்மா இருக்கும்போது இருந்த தலைமை இல்லை, எல்லாம் செதறி கிடக்கு. அவங்க சிறப்பாக இருந்தது. அவங்க ஆட்சி எடப்பாடி ஆட்சி 4 வருஷம் சிறப்பாக இருந்தது. அதுக்காக விலைவாசி எல்லாம் கரெக்டாக இருந்தது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. தொழில்துறை நல்லா இருந்தது. வயசானவங்களும் நல்ல மாதிரி இருந்தது. அவங்க ஆட்சி நல்லா ஆச்சு. டிஎம்கே ஆச்சு அராஜகம் ஆச்சு. நிறைய கொலைகள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாமே இருக்கு. எப்பவுமே வந்து டாக்டர் கலைஞர் அவர் வழியில் வரவங்களுக்காக எப்பவுமே உதயசூரியன் சின்னது தான். நம்மளுக்கு கொள்கைலாம் கரெக்டான கொள்கை, மக்களுக்காக நல்லது செய்கிறாங்க. சில பேர் தற்கூரி மாரி பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம வந்துலாம் ஏற்றக்கூடாது. எல்லாருக்கும் காசு வருது, எல்லாருக்கும் எல்லாமே வருது. ஆனால் அது வந்து என்ன பண்ணுவாங்க, தற்கூரி மாரி பேசுவாங்க. விஜய்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. எப்பவுமே உதயசூரியன் தான். 2026 உதயசூரியன் தான். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். புதுசாக வந்துக்கிற புது மாற்றம் உண்டாகும். அதுதான் தமிழ்நாட்டுக்கான கட்சி, தமிழனுக்கான கட்சி. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அவங்க தான் கரெக்டாக செய்ய முடியும். வேறு யார் வந்தாலும் செய்ய முடியாது. தமிழ்நாடு மக்களுக்காக தமிழுக்காக போராடின ஒருத்தருக்காக வேண்டி இறப்பு வரைக்கும் நான் மாற்றமே கிடையாது. இன்னும் நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தார் அத்தனை பேருமே. 12 ஓட்டு இருக்குது. 12 ஓட்டும் சூரியனுக்கு தான் காலத்துக்கும். எம்ஜிஆர் இந்த காலத்துலேருந்து நாங்கள் போகிறோம். இப்போ இல்லை, எம்ஜிஆர் எப்போ இருந்தாரோ அப்போத்துலேருந்து தான் போகிறோம். அவர் போயிட்டா கூட அவருக்கு தான் போடுவோம். எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளாக கட்டத்தை பண்ணாலும் அப்புறம் நல்லது பண்ணாங்க, அதனால் எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஏரியாவில் எதுவுமே செய்யலை யாருமே. அவங்க ஆளுங்க சரி கிடையாது. ஏன்னா அவர் தான் செய்வார். யார் இந்த ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஜெயக்குமார், இவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். தண்ணி வந்து இந்த செய்யலை. அதனால் நான் போட்டதுனால வேஸ்ட் ஆகிடுச்சு. நாங்கள் ஃபுல்லாகவே எங்கள் அரசியல் இதுதான். எங்கள் வீட்டுக்காரு டிவிஷன் செக்ரட்டரியாக இருக்கார். அப்படி இருக்க சொல்ல நாங்கள் மாற முடியாதுமா. இப்போ நியூவாக என்ட்ரி ஆகிறதுனால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுனால வந்தால் லேடிஸுங்களுக்கெலாம் எதனா நல்லது செய்வாங்கன்னு கொஞ்சம் லேடிஸுங்களாம் ரொம்ப பாதுகாப்பே இல்லாமல் இருக்காங்க. கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். இல்லை, நல்லா இருந்தது அவர் பண்ண ஆட்சிலாம். நல்லா மக்களுக்கெல்லாம் நல்லா பண்ணின்னு இருந்தார். எதுக்கு நம்ம போய் சொல்லணும்? இது எவ்வளோ ஆட்சியை பார்த்தோம் நம்ம. அவங்க அப்பா மாதிரி அவரும் பண்ண ஆரம்பித்தார். அவருக்கு அவங்க அப்பாவும் நல்லா பண்ணார். அவர் இல்லாத குறையை இவர் தீர்த்தார். நான் 16 வயசுலேருந்தே உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து எம்ஜிஆர் பீரியடில் 12 வருஷம் விடாமல் போராடி இருக்கிறேன். ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு பசங்களுக்குலேருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு. பெண்களுக்கும் மாதமானால் அந்த காசு வருது. பசங்க படிப்புக்கும் காசு கொடுக்குறாரு. பஸ்ஸும் ஃப்ரீ லேடிஸுக்கு. ஜென்ஸுக்கு தான் கிடையாது, லேடிஸுக்காவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அது வரலாம் சந்தோஷம் தானே. அதனால் திமுகவுக்கு தான் எங்கள் ஓட்டு ஃபுல்லாக. நான் எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 2 பேர் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க எப்படி போடுவாங்கன்னு தெரியாது. எங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான். நல்லதே பண்ணுறாங்க, திருப்பி வந்தாலும் நல்லதே பண்ணுவாருன்னு நம்பிக்கை எனக்கு. நான் கூட சொல்கிறேன், எங்களுக்கு இன்னமும் சொந்த வீடு இல்லை. ஐயா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு சொந்த வீடு ஒன்று கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உண்மையிலுமே பண்ணுவார். இன்னும் மேலே மேலே நல்லா இருக்கணும். அவர் அவங்க பையனும் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். வாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கும்போது அவங்க ரொம்ப சிறப்பாக எல்லாமே பண்ணாங்க. கொரோனா டைமில் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. நல்லது நிறைய பண்ணியிருக்காங்க. அவர் நாட்டுக்கு சேவை ரொம்ப பண்ணியிருக்காரு. வந்து கட்சிக்காரங்க ஸ்டாண்ட் நிர்வாகம் பண்ணுறவங்க, அதனால் நாங்கள் ரெட்டையலிக்கு தான் போடுவோம். பல திட்டங்களை வந்து எடப்பாடியார் வந்து போன கொரோனா காலத்துலேருந்து அவர் எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் பல திட்டங்களை வந்து கல்வி, காலேஜ், நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு.
அதனால் ரெட்டையிலுக்கு தான் ஓட்டு போடுவோம். தொண்ணூத்தொழில் ஜெயலலிதா தனியாக பிரிஞ்சு அவங்க கட்சியில் சேர்ந்துட்டேன். அதுலேருந்து ரெட்டையில தான் போடுறோம்பா. நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் வந்தாங்க, எதுவுமே நல்லது பண்ணலையே. எல்லா ரோட்டில் தானே நாங்கள் வியாபாரம் பண்ணுக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு கடை எதுவுமே கொடுக்கல. வித்தியாசமாக தான் பண்ணிருக்கிறோம். நல்லது பண்ணுறவங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறோம். நம்ம விஜய் ரசிகன் மடத்தில் எங்களுக்கு அவங்களுக்கு தான் செல்வாக்கு, வசதி, வாய்ப்பு, ஏழை மக்கள், பாலியல் வன்கொடுமை, அக்குறு மணியா, ரவுடி பையன், கத்தி எடுக்க மாட்டான். நல்லா இருக்கும் ஆட்சி. அம்மாவோடைய புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி மாதிரி நடத்துவார். நல்லா இருக்கும். எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி. என்ன காரணம்னாலும் எப்படி இருக்கிறோம், எப்போதையும் அவர் நல்லது செய்வார்ன்றது. அவர் வந்தால் இனிமேல் இது நல்லது செய்வார் அப்படின்னு நம்பிக்கை. நாட்டுடைய நிலைமை தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன். எங்களுக்கு அவருக்கு நாங்கள் அப்போதுலேருந்து பழக்கமாக தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஏடிஎம்கே தான் இருக்கிறோம். ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். ஃபேனு விஜய் ஃபேன், அவ்வளோதான். வேற என்ன வேணும்? அவர் தான் வரணும். இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவர் வந்தால் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கணும். எனக்கு அதுதான் இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா, கொள்கை எல்லாமே வந்து எனக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் நான் அதுக்கு போடணும் அப்படின்னு எனக்கு. என்னென்னா அவங்க வந்தால் நல்லதை செய்கிறாங்க. அரசாங்க ஊழலுக்கு நல்லா பண்ணுறாங்க. வன்னியர்களுக்கு வந்து சதவீதம் ஒதுக்கி கொடுத்ததை இவர் வந்து இது பண்ணிட்டாரு. எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் ஆட்சி நல்லாயிருக்கும். அதனால தான் அவருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஈவிக வருவாருன்னு பார்த்தோம். விஜய் வந்து கூட்டணியில் வந்தார்னா கொஞ்சம் வருவார். தனியாக வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. முதலமைச்சராக அவர் வர முடியுமா? கூட்டணி இல்லாமல் வர முடியுமா? கூட்டணியோடய வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் அவரும் நாங்கள் எதிர்பார்த்தோம். அவர் வரா மாதிரி தெரியல. அதனால் யார் வந்து என்ன செய்வாங்க அப்படின்றது பார்த்தா எடப்பாடியார் வந்தால் நல்லா பண்ணுவார். காரணம் நான் இப்போ எப்பவுமே ரசிகர் தான். நம்ம எப்பவுமே விஜய் தான் போடுவோம். ஓட்டு என்றைக்குமே நான் எப்போவுமே 20 வருஷமாக போட்டுனுக்கிறேன். டிஎம்கே தான் போடுவேன். என்ன எல்லாமே தளபதி தான். கலைஞர் சொல்லியிருந்தே போட்டுனுக்கிறேன். இல்லை, அவர் நல்லா செய்கிறாருல்ல, மக்களுக்கு நல்லா செய்கிறாரு. அதனால் நான் எப்போவுமே திமுக தான். இப்போ இல்லை, எப்போவுமே நான் திமுக தான். இருந்தாலும் போக போக அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். வேறு யார் வந்தாலும் ஒன்றும் முடியாது.